Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல கல்யாண வீட்டுக்குலாம் போனா ஒரு அருமையான கேசரி ஒன்னு வைப்பாங்க. அது சாப்பிடும்போதே நல்ல அல்வா மாதிரி உள்ள சாஃப்ட்டா ஸ்மூத்தா இறங்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு மணமாவும் இருக்கும். அதுவே நம்ம வீட்ல நம்ம செய்ய போனோம் அப்படினா அதே சாஃப்ட், அதே மணம், அதே சுவை வரவே வராது. இன்னைக்கு நான் சின்ன ஒரு நுணுக்கமான டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே அதே அளவுக்கு சுவை உங்க வீட்லயும் வரும். ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு அடிகனமான கடாய் இல்லனா ஒரு நான்ஸ்டிக் கடாய் ஒன்னு எடுத்துக்கங்க. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் உருகி வந்த பிறகு கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சமா நிறம் மாறணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. அடுத்ததா 15 போல காய்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த திராட்சை பலூன் போல நல்லா உப்பி வரணும். முந்திரி பருப்பும் நல்லா சிவந்து வரணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம எட்ட எடுத்து வச்சிடலாம். அந்த நெய்யை கொஞ்சம் வடிகட்டிட்டு வேற ஒரு பவுல்ல இந்த முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சையை சேர்த்துக்குங்க. இப்போ இதிலே கொஞ்சம் நெய் இருக்கு. அடுத்ததா இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 கப் அளவுக்கு ரவை சேர்க்கிறேன் நான் இன்னைக்கு. இது வந்து சரியா ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த ரவை. ரவை வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா முக்கியமான சில டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். கடையில் வறுத்த ரவனே விற்பாங்க. வறுத்த ரவை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக சேர்க்கக்கூடாது. மறுபடியும் இது மாதிரி ஒரு தடவை நம்ம வறுக்கணும். அந்த மாதிரி ரவை வறுக்கும் போது மிதமான தீயில வச்சுட்டு வறுக்கணும். முக்கியமாக ரவையை வந்து கருக விட்டுறக்கூடாது, நிறம் மாற விட்டுறக்கூடாது. ரவை நல்லா அந்த நெய்யோட கலந்து அந்த நெய்யை கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு நல்லா உங்களுக்கு உதிரியாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் அதாவது நம்ம போட்ட ரவை கொஞ்சம் சின்னதாக இருக்கும். வறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நல்ல உதிரியாக அந்த ரவை எல்லாமே எட்ட பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சரியான பதம். இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததா கடாயில் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி வந்து நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். அதனால சராசரியாக ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கப்பை ஏதாவது ஒன்று பயன்படுத்தி ரவையை அளந்துக்குங்க. அடுத்தடுத்த பொருட்களினுடைய அளவுகளை அதே கப்பை பயன்படுத்தி அளந்துக்குங்க. அடுத்ததான் கேசரி பவுடர் சொல்லக்கூடிய அந்த ஃபுட் கலர் சேர்க்குறேன். இன்னைக்கு நான் அந்த மஞ்சள் கலர் தான் சேர்க்குறேன். வேணும்னா நீங்கள் அந்த ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 30 ml அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி வந்து வாசனை உள்ள எண்ணெய்களை வந்து சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஏன் இந்த இடத்துல எண்ணெய் சேர்க்குறேன் அப்படின்னா முழுக்க நம்ம நெய்யை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 50 ml அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் முழுக்க நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு பாதி அளவுக்கு நெய்யை மட்டும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வேணும்னா இந்த இடத்துல ஒரு பிஞ்சு அளவுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு சேர்க்கல. இப்போ இதை மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து ஒரு கொதி வரணும்னு கிடையாது. தண்ணி வந்து நல்லா சலசலன்னு நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை சேர்க்கலாம். ரவை சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதில் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இழுத்துக்குச்சு. ஆனால் ரவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 பதத்துக்கு தான் வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், தம் வைக்கிற மாதிரி. அப்போ ரவை பொறுமையாக நல்லா வெந்து வரும், சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், பூ போல். அடுத்ததாக நம்ம சர்க்கரை சேர்க்கணும். எப்பவுமே ரவை வந்து வேகிறதுக்கு முன்னாடி சர்க்கரையை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ரவை வந்து வேகவே வேகாது, கல் மாதிரி இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால எப்பவுமே ரவை நல்ல பூ போல் வெந்த பிறகு தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அந்த மாதிரி நான் இன்னைக்கு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதனால 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு சுவை குறைவாக வேணும் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை இனிப்பு சுவை ரொம்ப ஜாஸ்தியாக வேணும்னா 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சராசரியாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. மறுபடியும் அந்த சக்கரை வந்து கரைஞ்சி தண்ணியாகிற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். அது மறுபடியும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே இழுக்க ஆரம்பிச்சிரும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் அங்கங்கே. இப்போ வந்து நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ரவை வெந்து அந்த தண்ணி எல்லாமே இழுத்து சூப்பராக அழகாக குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் மிச்சம் நெய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நெய்யும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததான் முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் முக்கியமாக கல்யாண வீடுகள்லாம் செய்யும் போது இன்னும் நல்ல ஒரு வாசனை வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எசன்ஸ் வந்து சேர்ப்பாங்க. சில பேருக்கு அந்த எசன்ஸ் ஸ்மெல் வந்து பிடிக்காது. அதாவது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம்.
கல்யாண வீடுகளில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. இப்போ இதை ஒரு தடவை நல்லா அழுத்தி விட்டு கலந்து விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்றோட ஒன்று நல்லா அழகாக கூடி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுழண்டு வரணும். அதில் இருக்கக்கூடிய நெய் எல்லாமே இப்போ கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள். அதே சமயத்தில் நல்லா ஸ்மூத்தாக அழகாக இருக்குது பாருங்கள். ரவையும் அங்கங்கே சின்ன சின்னதாக உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து பர்ஃபெக்டான டைமு. இதை எப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு உதிரி இருக்குது. அதே சமயத்தில் நல்லா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக உள்ளே இறங்கும். டேஸ்ட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட் இது. அந்த ஸ்வீட் டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட குறைய இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இதில் நம்ம நெய் சேர்த்துருக்க விகிதத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்காது. ரொம்ப அருமையாக இருக்கும், மனமாகவும் இருக்கும், சுவையும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக வரும். எல்லாருமே நிச்சயம் உங்களை பாராட்டுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.